ஸோ இவ்வளோ சின்ன வயசுல வந்து எப்படி நீங்க, அதுவும் நார்மலான பிஸ்னஸ் இல்லை, டைமண்ட் இண்டஸ்ட்ரின்றது தூக்கி சாப்பிட்றதுக்கு நிறைய ஜாம்பவான்கள் இருப்பாங்க. ஸோ எப்படி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தீங்க? From the age of 3, I have been surrounded by business, and I have given my heart, soul, ellame adukkaga. They gave me, they always put me on the spot to think, and that way I think I grew up. Kadavul enakku indha mari oru situation kuduthirkarna, he wants something back from me less, so I have to do the justice. ஸோ எப்படி வந்து உங்களோட அந்த எண்ணம் நகை வியாபாரத்துக்குள்ள போகலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எப்படி கிரியேட் ஆச்சு? ஃபேஷன் திங்க் பண்ணும்போது லக்ஸுரி ஃபேஷனுங்கிறது தான் என்னோட மைண்டில் இருந்துச்சு. ஓப்பன் டு மீ டுவர்ட்ஸ் த லக்ஸுரி இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால நகை உள்ள வந்து அது மூலமாக ஒரு என்டையர் ஃபேஷன் செக்டரை டார்கெட் பண்ணணுங்கிறதா என்னோட கோல். ஒரு ப்ராடக்ட் மூலமாக ஐ வாண்ட் டு கிரியேட் ஈகோ சிஸ்டம் அண்ட் கெட் இன் டு த இண்டஸ்ட்ரி ஆஸ் அ ஹோல். சில விமன்ஸ்க்கு வந்து எனக்கு சாதிக்கணும், நான் டைம் இல்லைப்பா, பெண்களோட அலட்சியமா இல்லை சோம்பேறித்தனம்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து வேற யார் மேலேயா பிளேம் போடணுங்கிற ஒரு மைண்ட் செட். இது வந்து பெண்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஹியூமன் பீயிங் as a whole. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லுவாங்கல்ல. They just want to deny the truth, but you need to be ready for it. You need to fight for yourself. But it is the society அவங்களை அந்த மாதிரி ஆக்குது. அதாவது நீங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் வந்து மாறணும். அது நிறைய பேருக்கு சாதிக்கணும், நம்மளும் வந்து பிஸ்னஸ் லைனில் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நட்டு? ChatGPT is God at this point. நீங்கள் ChatGPTல உங்களோட அது எல்லாமே கொடுத்துறாது, பட் it will give you the triggering points. அதை வச்சு you can create your flow and start the work. So gain the information, talk about it to somebody else and gain more information and put it into action. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் த ஃபேமஸ் மாடல் அண்ட் ஆண்டர்பிரனர் மீனா. ஹாய். ஹலோ, ஹாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். How are you? I'm fine, மீனா. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட பிஸ்னஸ் எல்லாம்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அண்ட் த பிஸ்னஸ் இஸ் கோயிங் அமேசிங். டைமண்ட் இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ஒரு இன்க்ரெடிபிள் பேஷன்னு சொல்லுவேன். அந்த பேஷனை நான் ஒரு ரியாலிட்டியாக கொண்டு வந்தது. ஐ ஹவ் அப்சல்யூட்லி என்ஜாய்ட் த என்டையர் ப்ராசஸ் ஃபார் த பாஸ்ட் 1 year. We have done so many things and டி நகரில் we have our shop. ஸோ வெங்கட் நாயனா ரோடில் கோயிலுக்கு பக்கத்துலேயே we have the shop. It's very close to my heart and நிறைய கிளைண்ட் பேஸ் வந்து உருவாயிருக்காங்க கடைசி 1 yearல. ஸோ ஐ திங்க் இட்ஸ் இன்க்ரெடிபிள் ஜர்னி ஸோ ஃபார். சூப்பர். ஆக்சுவலாக ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறது வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அண்ட் வி ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம டக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க மாட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணலாம்ப்பா, இன்னும் டைம் இருக்குதுப்பா, சுற்றலாம்ப்பா அப்படின்னு தான் நம்ம மைண்ட் செட் இருக்கும், புரியுதா? ஸோ இவ்வளோ சின்ன வயசுல வந்து எப்படி நீங்கள், அதுவும் நார்மலான பிஸ்னஸ் இல்லை, டைமண்ட் இண்டஸ்ட்ரின்றது தூக்கி சாப்பிட்றதுக்கு நிறைய ஜாம்பவான்கள் இருப்பாங்க இண்டஸ்ட்ரியில், புரியுதா? ஸோ எப்படி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தீங்க? இது வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கொஸ்டின்ஸ். எங்கே போனாலும் அது கேட்கும் போது ஐ வில் கிவ் ஆல் மை கிரெடிட்ஸ் டு அப்பா. அப்பா ஹஸ் பின் எனக்கு எல்லாமே, டு பி வெரி ஹானஸ்ட். நான் சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்து என்ன மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போனோன்னா என்ன மாதிரி பிஸ்னஸ் மாடல் ஒர்க் ஆகும், என்ன சாப்பிடணும்னு இல்லை, என்ன பிஸ்னஸ் மாடல் ஒர்க் ஆகும், அங்கே எத்தனை கஸ்டமர் வருவாங்க, 1 மணி நேரத்தில் எத்தனை கஸ்டமர், ஒரு ஃபுல் டேல எத்தனை கஸ்டமர். ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 3, I have been surrounded by business, and I have given my heart, soul, ellame adukkaga. Appa is into different line and he wanted me to come into it first, but adukapram my passion was into fashion industry. So na Paris poi enakku complete design panni appadi ஆரம்பிக்கணும்ங்கற ஆசை இருந்தது. But then I thought இங்க இந்தியால இருந்தே I can do something incredible. எதனால வெளியூர் போகணும், ஃபர்ஸ்ட் இங்க இருந்தே ஆரம்பிக்கலாம். and அப்பா and அம்மா both of them have been incredible support. நான் ஏன்னா being a girl you have lot of restrictions. நீங்க வந்து சின்ன வயசுல விட்டுருங்க, ஒரு பொண்ணா இருந்தாலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், too much. பட் அப்பா அம்மா அண்ட் மை அப்பத்தா ஐயா, தட்ஸ் மை grandfather and grandmother, they have been incredible support. நாங்க செட்டிய வீடு, so we are like நாட்டுக்கோட்டை செட்டியார்ஸ். அங்க இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா வளர்ப்பாங்க. பட் எங்க வீட்ல வந்து எல்லாத்துக்குமே நீ முதல்ல டெசிஷன் எடு, நீ யோசிச்சு பாரு, நீ என்ன நினைக்கிற. they gave me, they always put me on the spot to think
and that way I think I grew up. Appa I was able to choose that, you know, I wanted to be in the luxury industry, and எனக்கு அதுல passion இருக்கு. I have support from people, I have lot of well wishers, so I have to give it all my in. And கடவுள் எனக்கு இந்த மாதிரி ஒரு situation கொடுத்திருக்காருன்னா he wants something back from me less, so I have to do the justice for God's creation as well. அந்த ஒரு ரீசனால I was like, this is my plate, I want to enjoy. I'm enjoying my life way too much. அதாவது நிறைய பேர் கேட்பாங்க என்ன சண்டே அன்னைக்கு ஒர்க் பண்றியா, but I really like it because when a customer comes in, even when they leave at 11 o'clock, அவங்க ஃபுல்லா ஒரு happiness ஓட போகும்போது I'm like, wow, I feel worth, you know, that this entire process happened. So I think that's the key to it. It's about enjoying every single process and the support, absolute support I received from my family and friends. அப்பாவும் வந்து ஜுவல்லரி லைன்ல தான் இருந்தாங்களா? அப்பா ஜுவல்லரி லைன்ல இல்ல, அப்பா was into construction, so building materials அதெல்லாம் சொல்லிட்டு they supplied to around 500-600 shops all over, hardware shops, அவங்க sanitary ware, plumbing materials, tiles எல்லாமே அபி வைரவன்னு சொல்லிட்டு. So they have it in 3-4 locations. They also have a warehouse. They've been doing it for 20 years now. That's what appa is into. Amma is into bridal clothing. So amma oda ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் I was also like, oh, I like fashion, நானும் fashion எனக்கு பிடிச்சிருக்கு, அது உள்ளுக்குள்ள வரணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. I think about ஒரு 11 yearsல I started like cutting the clothes, making new clothes out of it and selling it to my friends. So you know, it was just like a passion அப்ப பண்ணிட்டு இருந்தேன். But now I think that kind of sprouted அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ டைமண்டுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலா அப்பா வந்து என்டையர்லி வேற பிஸ்னஸ், அம்மா வந்து பிரைடல் க்ளோத்திங் சொல்றீங்க. ஸோ எப்படி வந்து உங்களோட அந்த எண்ணம் வந்து நம்ம வந்து ஒரு நகை வியாபாரத்துக்குள்ள போகலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் எப்படி கிரியேட் ஆச்சு? பிகாஸ் ஃபேஷன் அப்படின்ற போது அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இட்ஸ் இன்டூ இன் மாடலிங், அது இன்டூ காஸ்டியூம், அந்த மாதிரி போயிடும். புரியுதுங்களா? டக்குன்னு இப்படி ஒரு உல்டா நம்ம வந்து ஒரு நகை வியாபாரியா போயிடலான்ற போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எஸ் இது வந்து டு பி வெரி ஹானஸ்ட், எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் ஃபேஷன் திங்க் பண்ணும்போது லக்ஸுரி ஃபேஷனுங்கிறது தான் என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. லக்ஸுரி ஃபேஷன் நான் சொல்லும் போது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் ஒரு ட்ரெஸ் ஷாப்பு. அந்த ட்ரெஸ் ஷாப்ல நான் ஒரு ட்ரெஸ் ரெடி பண்றேன். அதை நான் 50,000 விற்கணும் அப்படின்னா ஐ நீட் டு ஃபர்ஸ்ட் கிரியேட் அ பிராண்ட் நேம், ஐ நீட் டு ஃபர்ஸ்ட் கிரியேட் மை ஓன் நேம். நிறைய இருக்கு. அந்த ப்ராசஸ் வந்து ஐ வாண்டட் இட் டு make it a little bit more, you know, open to me towards the luxury industry. So அதனால நகை உள்ள வந்து அது மூலமா ஒரு entire fashion sector-ஐ டார்கெட் பண்ணணுங்கிறதா என்னோட கோல். Going forward, I want the brand to become something like luxury brand. நான் நேம் சொல்லாமா தெரியல, but like Gucci, Prada and things like that, where you have everything. High fashion jewelry இருக்கு, they have high fashion bags, they have clothes, but everything is customized pieces, everything is unique pieces that is only for them and for the premium market. அந்த மாதிரி எனக்கு ஒரு பிராண்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறது தான் இட் ஹஸ் பின் அ கோல் ஃபார் அ லாங் டைம். அதோட ஒரு என்ட்ரிங் பாயிண்ட் வாஸ் ஜுவல்லரி. பட் எனக்கு எப்படின்னா சும்மா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஈவன் தோ மை கிராண்ட் பேரண்ட்ஸ் வேர் இன்டு கோல்ட் ஜுவல்லரி, அதாவது கோல்ட் ஜுவல்லரினா தே வேர் இன்டு அழகு கடை பண்றது, கொஞ்சம் கோல்ட் ஜுவல்லரி பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி ஐ வாண்ட் டு கெட் இன்டு டைமண்ட்ஸ். இதுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து ஐ ஆல்சோ ரியலி லவ் டைமண்ட்ஸ். போடும் போது அப்படியே ஜொலிக்கும் போது நல்லா இருக்கும், அதனால ஐ வாண்ட் டு கெட் இன்டு இட். இன்னொரு ரீசன் அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த லக்ஸுரி இண்டஸ்ட்ரி உள்ளுக்குள்ள போறதுக்கு நிறைய அந்த மாதிரி கிளைண்ட்ஸ்ல டேப் பண்ணும்போது see who buys diamonds, lot of luxury people who want to spend, who want to invest, அந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்போ when you tap into them you can sell the other products as well. இப்போ ஐஃபோன் மூலமா வந்து they are selling, you know, MacBook, they are selling the AirPods, அப்படியே they expandingல. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் மூலமா I wanted to create an ecosystem and get into the industry as a whole. சின்ன வயசுல ட்ராவல் பண்ணிட்டு வரோம் பிஸ்னஸ்ல. ஸோ என்னதான் நீங்க வந்து இட்ஸ் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னதான் ஒர்க் பண்ணாலும் நம்ம கூட இருக்க அதே ஈக்குவல் ஏஜ் பீப்புள், நம்மளோட சரௌண்டிங்ஸ் எல்லாருமே ஒரு சில விஷயத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஸ் அன் இண்டிவிஜுவல் விமன் நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஏதாவது தோணுமா? நான் தோணாதுன்னு சொன்னா இட் வில் பி அ பிளேட்டன்ட் லை. நான் தோணாதுன்னு சொல்ல மாட்டேன். எஸ் தோணும். அது எப்படின்னா வந்து இப்போ when I see, you know, my age people, they're just going out. அவங்க சண்டே அன்னைக்கு லீவுன்னு சொல்றாங்க, நாங்க வெளியில போறோம், நீனும் வெளில வரியா. ஃபார் மை இன்ஸ்டன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில கூப்பிடும் போது ஐ ஃபீல் நம்மளால போக முடியலையே அப்படின்னு. there are instances, but life வந்து you cannot always do both. it is technically not possible. ஒரே பர்சனால 2 இடத்துலையும் at the same time இருக்க முடியாது. so I either have to choose this or that. which will I regret a little bit lessங்கிறத பார்த்து I chose my life. அதாவது இதில் லைட்டாக எனக்கு வருத்தம் இருக்கும், பட் ஆனால் ஒருவேளை நான் பிஸ்னஸ் சூஸ் பண்ணல அப்படின்னா ரொம்ப அதிகமாக வருத்தம் இருக்கும். ஸோ அதனால I would be like, okay, நான் இப்போ லைட்டாக எனக்கு லிட்டில் காம்ப்ரமைஸ், ஃபுல் ஆஃப் என்ஜாய்மெண்ட் அந்த மாதிரி. சூப்பர் ஹானஸ்ட் ரிப்ளை. என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விமன்ஸ்க்கு வந்து எனக்கு சாதிக்கணும் ஆனால் நான் டைம் இல்லைப்பா,
எனக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, பட் லைக் எனக்கு வீட்டில் குழந்தை இருக்குது, ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மை பேரண்ட்ஸ் அப்படி இப்படின்வாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஃபார் எவ்ரி சீசன் தேர் வில் பி எ ரீசன் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து பெண்களோட அலட்சியமா இல்லை சோம்பேறித்தனம்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து அலட்சியம்னு சொன்னாலும் அது தப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோம்பேறித்தனம்னு சொன்னாலும் அது கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஐ வுட் ராதர், எனக்கு ஐம் நாட் கரெக்டான வார்த்தை எனக்கு தமிழில் தெரியல, பட் ஐ வுட் ராதர் ஃப்ரேஸ் இட் அஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து வேறு யார் மேலேயா ப்ளேம் போடணுங்கிற ஒரு மைண்ட் செட். இது வந்து பெண்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஹியூமன் பீயிங் ஆஸ் அ ஹோல். நம்ம கிரியேட் பண்ணும் போதே வந்து காட் இஸ் நாட் கிரியேட்டட், பட் we have created ourselves. எதுக்காவது ஒரு ரீசன், எதுக்காவது ஒரு பிளேமிங், எல்லாத்துக்கும் ஒரு டினாயல், இதை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு லைஃப் ஸ்டைல். அதாவது பிளேம் பண்ணணும், இல்லைனா எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும், இல்லை டினை பண்ணணும் லைஃப்லேயே. இல்லைப்பா இது நடக்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லுவாங்கல்ல, they just want to deny the truth. இப்போது எஸ் அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பார்த்துக்கணும், குழந்தை இருக்குது பார்த்துக்கணும், பட் இஃப் யூ ரியலி ஹேட் த வில், எனக்கு பண்ணணுங்கிறது இருந்தால் you will stand up and fight for yourself. என்னதான் இருந்தாலும் you will stand up and fight for yourself. See, அந்த fighting nature sometimes கடவுள் எல்லாமே கொடுத்துருவார், sometimes he'll make you fight for it. If you fight for it, he'll keep giving you more. I have learned this. ஏன்னா இப்போ even though my parents side it has been wonderful, friends side I have like lost a lot of friends, I have let go a lot of them, and then I've gained a lot of them also. But you need to be ready for it. You need to fight for yourself. அந்த angle வந்து lot of people as a whole and women வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அந்த பிளேமிங் நேச்சர் லைட்டாக வருது. இட் இஸ் நாட் தேர் ஃபால்ட், பட் இட் இஸ் த சொசைட்டி அவங்கள அந்த மாதிரி ஆக்குது. இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தானே ஆவீங்க. அண்ட் இஃப் யூ see somebody else doing the same thing, உங்களுக்கும் அதை பண்ணணும்னு தோணும். ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா your mindset have to change. The people you hang out, அதாவது நீங்கள் சுற்றி இருக்கிற மக்கள் வந்து மாறணும். எந்த மாதிரி ஆளுங்களோட இருக்கீங்களோ அந்த மாதிரி மாறுவோம். இப்போ இந்த வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, when she keeps talking and interacting with another women entrepreneur, வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களோட அவங்க மைண்ட் செட் இவங்களுக்கு ஒட்டிக்கும். அப்போ இவங்களும் அந்த மாதிரி மாறுவாங்க. தட் இஸ் தி ஒன்லி வே யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப். தட் இஸ் தி ஒன்லி வே யூ பிகம் த பர்சன் யூ வாண்ட் டு பி. ஏன்னா நான் வந்து என்னோட சர்க்கிள்லேயே வந்து ஐ டிட் நாட் ஸ்டிக் வித் தெம். சி ஆப்வியஸ்லி மை சர்க்கிள் ஹஸ் பீன் கிரேட், நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, பட் நிறைய பேர் ஹியர் அண்ட் தேர் அப்படியும் இருக்காங்க. பட் ஐ ஆல்வேஸ் ட்ரை டு பி along with people who are older than me, who are in the business, who are in the industry, who are putting the hard work, getting the struggle and talking about that to improve themselves. அப்போ என்ன ஆயிடுச்சு, நானும் அவங்கள மாதிரி மாறினேன், அவங்க லைன் ஆஃப் தாட்ல திங்க் பண்ண ஆரம்பித்தேன். and I try to keep going myself in that direction. So I think that is the only solution. அதுக்கு இன்னொன்று, இப்போது ஒரு சில லேடிஸ்க்கு வந்து நல்ல ஒரு பிளானிங் இருக்கும், மணியும் இருக்கும், அவங்களுக்கு அந்த ஐடியாஸ் நல்லா இருக்கும், பட் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சின்ன வயசில் யூ ஹேவ் எக்ஸ்ப்ளோர்ட் ஸோ மெனி திங்ஸ். ஸோ நிறைய பேருக்கு சாதிக்கணும், நம்மளும் வந்து பிஸ்னஸ் லைனில் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுப்பீங்க? 2 விஷயம் ஐ வுட் பர்சனலி சே. நிறைய கோச்சிங் பீப்புள் இருக்காங்க, நிறைய வேறு வேறு ஃபார்ம்ஸ் இருக்குது, பட் ரொம்ப ஒரு சீப்பான மெத்தடில் சொல்லணும், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தடில் சொல்லணும் அப்படின்னா ChatGPT இஸ் காட் அட் திஸ் பாயிண்ட். நீங்கள் ChatGPTயில் உங்களோட அது எல்லாமே கொடுத்துறாது, பட் இட் வில் கிவ் யூ த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ். அதை வச்சு யூ கேன் கிரியேட் யுவர் ஃப்ளோ அண்ட் ஸ்டார்ட் த ஒர்க். ஏன்னா காசு இருக்குது, உங்களுக்கு ஐடியா இருக்குது, என்ன பண்ணணும், என்ன ஸ்ட்ரக்சர், அதுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்டடி அ லாட். அது மட்டும்தான். ஏன்னா நாலேஜ் இல்லாத போது யூ நீட் டு கெயின் த நாலேஜ். அந்த கெய்னிங் நாலேஜ்க்கு books help a lot உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல. So let's say if you want to learn how to start a company, அந்த starting a company you have lot of books, அந்த புக்கை படிக்கலாம். அது கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணணும்னு நான் சொல்ல, பட் இட் will be a starting point. ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும். Then you have ChatGPT and you have other platforms like that. இதில் ஓரளவுக்கு நாலேஜ் கலெக்ட் பண்ணிட்டு கெயின் பண்ணிட்டு you go and talk to other people. என்னோட லைஃப்பில் வந்து one biggest point was talking to people a lot, because they give you so many insights. அந்த மாதிரி இன்சைட்ஸ் இருக்கும்போது your mindset, your ideology எல்லாமே மாறும் and you get lot of information அவங்க கிட்டேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது some kind of understanding இருக்கும். So gain the information, talk about it to somebody else and gain more information and put it into action. So இதுதான் வந்து ஒரு சிம்பிள் வேலை சொல்லணும்னா. இது வந்து கண்டிப்பாக உங்களை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா there will be somebody who can help you out. You just have to keep looking. யார் இருக்கா, யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், யாருக்கு இது மாதிரி ஐடியா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்க கிட்ட போய் பேசுனீங்கன்னா they will give you the ideas. அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நிறைய விமன்ஸ்க்கு நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க? பிஸ்னஸும் பண்ணிவிட்டு ஃபேமிலியும் மெயின்டைன் பண்ண நிறைய பேருக்கு தெரியாது. பிகாஸ் லைக் விமன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் மைண்ட், பட் பிளானிங்னு வரும்போது சில பேருக்கு டக்குன்னு அந்த ஒரு 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 எப்படி ஹேண்டில் பண்ணோன்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஹவு டு மேனேஜ் அ ஃபேமிலி வித் அ பிஸ்னஸ்?
இப்போ இந்த இதுக்கு வந்து இஃப் ஐம் பீங் வெரி ரியல் என்னால் அந்த அளவுக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. பிகாஸ் ஐம் ஒன்லி 19 years old அண்ட் அப்பா அம்மா எல்லாம் என்ன பார்த்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்கிறனால நான் யாரையும் பார்த்துக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இல்லை. பட் திஸ் இஸ் ஹவ் ஐ வாண்ட் டு பி வென் ஐ க்ரோ அப். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது வந்து நான் சொல்லிடுறது ஈஸியாக சொல்லலாம், பட் நடக்கிறது நீங்கள் தான் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். பட் ஐ பர்சனலி ஃபீல் இதுக்கு இந்த டைம்ங்கிறது டைம் பிளாக் பண்ணால் யோர் பேலன்ஸ் வில் பி வெரி குட்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோட பர்சனல் டைமையும் சரி, என்னோட அப்பா அம்மாவோட நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் சரி, ஆஃபீஸில் இருக்க டைமையும் சரி, ஐ டைம் பிளாக் இட். இந்த டைம்லேருந்து இந்த டைம் நான் இதான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் டேவே டைம் பிளாக் பண்ணிவிடுவேன். அந்த மாதிரி டைம் பிளாக் பண்ணும்போது யூ டோன்ட் ஓவர்லேப் திங்ஸ். அப்போ நோபடி ஃபீல்ஸ் லெஃப்ட் அவுட் ஒரு நோபடி ஃபீல்ஸ் தட் நீ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ். இப்போ 8 hours இருக்குது அப்படின்னா 6 hours நான் ஒர்க்காக பண்ணுவேன், 1 hour என்னோட பர்சனல் டைம், 1 hour நான் அம்மா அப்பாவோட இருப்பேன். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் டைம் பிளாக்கிங் கேன் ஹேப்பன். அது எல்லா இடத்துலையும் இதே மாதிரி 6-1-1 ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு எது பாசிபிளோ, என்ன ப்ராக்டிக்கலோ அதுக்கேற்ற மாதிரி டைம் பிளாக் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யூ ஜஸ்ட் ஹேவ் டு என்ஷோர் யூ ஸ்டிக் டு இட். எல்லா டைமும் பாசிபிள் நான் சொல்ல மாட்டேன், பட் எவ்வளோ பாசிபிளோ அவ்வளோ பண்ணோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு அவர் செல்ஃப். மற்றவங்களுக்கும் அது வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். கிரேட். ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிஜமாக இந்த வீடியோ பார்க்குற நிறைய லேடிஸ்க்கு இது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச்.